Hello friends, நான் உங்க மணி நீங்க பார்த்துட்டு ஈஸி பைட். நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம், நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவங்களோட ஆஃபீஸ்க்கு கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நம்ம கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். இன்ஸ்டாலேஷன்ல என்ன மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன டிவிஆர் யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, ஹிக்விஷன் பிராண்ட்ல இருந்து 5MP ரெசல்யூஷன் இருக்க மாதிரி 16 channel டிவிஆர் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, ஹிக்விஷன் பிராண்ட்ல இருந்து 3K ரெசல்யூஷன், அதாவது 5MP ரெசல்யூஷன்ல ஃபுல் கலர் கேமரா வந்து 11 கேமரா யூஸ் பண்ணிருக்கோம். புல்லட்ல வந்து ஒரு 6 கேமராவும், டூம்ல ஒரு 4 கேமரா யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க இன்டோர் அவுட்டோர் எங்கேயாவது யூஸ் பண்ண முடியும். இதோட ஐஆர் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 20 மீட்டர் வரைக்கும் இருக்கும். எஸ்எம்பிஎஸ் பாத்தீங்கன்னா ஃபைபர்ல 16 channel எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்றோம். ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா சீகேட் பிராண்ட்ல இருந்து 4GB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றோம். எப்பவும் போலவே கனெக்டர்ஸ் பிஎன்சி கனெக்டர், டிசி கனெக்டர் யூஸ் பண்றோம். இந்த கேமராஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கிறது கஸ்டமர் பிளேஸ்லயே நல்லா போய் பார்த்துடலாம். நாமளும் கஸ்டமர் பிளேஸ் ரீச் ஆனோடனே கஸ்டமருக்கு வந்து ஷோ பண்றதுக்காக எல்லா மெட்டீரியலுமே நம்ம எடுத்து அடுக்கி வச்சிட்டோம். நம்ம மெட்டீரியல் எடுத்து போறதுக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் நான் ஆல்ரெடி 10 கேமரா சொல்லியிருந்தேன், எனக்கு 11 கேமராஸா கொண்டு வந்துருங்க, கூடவே வந்து 4U ரேக் ஒன்று கொண்டு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரேக் கூடவே சேர்த்து கேமரா பாக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தோம். கேமரா பாக்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்கு, இன்டோர் அவுட்டோர்னு. நம்ம எடுத்துட்டு போன பாக்ஸ் அவுட்டோரு. ஏன் இன்டோர் போடலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டோர் வந்து ரேட் வைஸ் கம்மியா இருக்கும், உங்களுக்கு லைஃப் வைஸ் கம்மியா தான் வரும். ஒரு 1.5 years அந்த மாதிரி தான் வரும். இதே நீங்க அவுட்டோர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 2 years பக்கமா வந்துடும். அதனால நம்ம போடுற பாக்ஸ் எல்லாமே குவாலிட்டியாவே அவுட்டோர் பாக்ஸே போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாரு. நம்ம எந்த பிளேஸ் போனாலுமே சரி, கஸ்டமர் ஒன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மெட்டீரியல் ஓப்பனே பண்ணுவோம். அதே மாதிரி கஸ்டமருக்கு கொடுத்த கொட்டேஷன் வச்சு கஸ்டமர் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. நாமளும் அன்பாக்சிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாமளும் எப்பவும் போல எல்லாமே அன்பாக்சிங் பண்ணிட்டு கேமரா எல்லாமே பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கஸ்டமர் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வயரிங் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம ஜஸ்ட் கேமரா ஃபிக்ஸ் பண்ற வேலை மட்டும் தான் நமக்கு இருந்தது. டிவிஆர் வந்து ஹார்ட் டிஸ்க்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு நாமளும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு. நைட் வியூ எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்களே பாருங்க. இதுல ஸ்மார்ட் மோட் ஆப்ஷன் இருக்கனால ஆல் மூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த லைட் ஆன் ஆகும், மிச்ச டைம்ல ஆஃப்ல தான் இருக்கும். உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து வியூ தெரியும். இல்ல எனக்கு கலர் வியூ வேணும்னா ஃபுல்லாவே நீங்க கலர் வியூவும் வச்சுக்கலாம். நாமளும் எப்பவும் போல அவங்க கிட்ட இந்த மானிட்டர், எல்ஜி மானிட்டர், கர்வ்டு மானிட்டர் வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட அந்த மானிட்டர்ல வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டலேஷன் பண்ணி வியூ எல்லாமே காமிச்சிட்டு பக்காவா அங்க இருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இதே மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த கேமரா பத்தி மேல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.